சின்ன பொண்ணு, ஒரு வழியா கொஞ்சம் மாங்காய் எல்லாம் பறிச்சிட்டோம் பத்தியா? நல்ல நேரம்ல நீ வந்தா. நீ மட்டும் வரலன்னு நினைச்சிக்க, இவ்வளவு மாங்காய் பறிச்ச முடிஞ்சிருக்காது. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, இருக்கும். இப்படிப்பட்ட திருட்டு வேலைங்கன்னா என்ன கூப்பிடுங்க, மற்ற வேலைகள்னா நீங்களே ஈஸியா முடிச்சுக்கிட்டு போயிருங்க. ஏக்கா, அந்த மாங்காய் எல்லாம் இருக்கட்டு, நம்ம சாயங்காலம் போல பங்கு வச்சு எடுக்கலாம் என்னக்கா? சரி சரி சரி, என் வீட்லயே அது பத்திரமா தான் இருக்கும். நான் யாரும் கொடுக்க மாட்டேன். மாங்காயில ஒண்ணு குறைஞ்சே நினைச்சுக்கிடுங்க, மண்டை இருக்காது. ஏன்னா நாங்க 2 பேரும் மாங்காய் எண்ணி தான் வச்சிருக்கோம். நம்பிக்கை கட்டவளுவ. இவளுக்கு தெரியாது, ஒரு 20 மாங்காய மீன் கடையில வித்து அதுல வச்சு மீன் வாங்கலான்னு பார்த்தா எண்ணி வச்சிருக்கலாமே. எண்ணி என்ன தலை தொங்கிட்டு? என்னடா சின்ன பொண்ணு, என் மேல உனக்கு அந்த அளவு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன எடுத்து விற்கவா செய்திருவேன்? எண்ணி வச்சிருக்கியா நம்பிக்கை கட்டவளே? நம்பிக்கை இல்லாதனாலதான் எண்ணி வச்சேன். இப்ப என்ன, ஒரு மாங்காய் குறைஞ்சி நினைச்சுக்கிடுங்க, கண்டிப்பா சொன்னதை செய்திருவேன். நான் உன்னை எடுக்க மாட்டேம்மா. வந்துட்டாளுவ, வாங்க. கூடையே இருந்தாளுவம்மா, எப்பதான் என்ன நாளுன்னு தெரியல. என்ன பொண்ணு, மாங்காய் பங்கு வைக்கும் போது ராணி அக்காளுக லட்சுமி அக்காளுங்க ஒரு 10 மாங்காய் கொடுக்கல என்ன? சரி உமா. கஷ்டப்பட்டு மேல ஏறி பறிச்சவங்களுக்கு நமக்கே 10 வருமானு தெரியல, வீட்டுல இருந்தவங்களுக்கு 10 மாங்காயா? ஆளோட பாரு. மாங்காய் எல்லாம் நிறைய தான் இருக்கு, குடுக்கல. நீங்க போவாங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். கீதா வந்தானா தீந்து. வா, தனியாவே வந்து பறிச்சிருக்க வேண்டியது. என்னக்கா, வழியில போற விலம் வார விலம்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போற மாதிரி இருக்கா? ஆமா, இப்படி வழி நடுவ கலைஞ்சுக்கிட்டு வந்தா ஒரு மாதிரி இல்ல, 3 மாதிரி பாப்பாவ. பேசாம வான. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் ஒரு மாதிரி தான் பாக்கியாவ. என்னவா இருக்கும் தெரியலையே உமா. வசந்தி அக்கா, ஏய் அம்மா, என்னக்கிதா பயந்துறல செய்துட்டேன், இப்படியா வந்து கத்துவா? என்ன எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? ஏன் நாங்க எங்க போயிட்டு வரோம், யாருக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வாங்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் போகணுமோ? என்ன நீ பெரிய இந்த ஏரியா கலெக்டரா? வந்துட்டா எங்க போயிட்டு வர்றிய, தொங்க போயிட்டு வர்றிய? நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா ஏன் தோட்டத்துக்கு எதுக்கு போயிட்டு வரீங்க? எது உன் தோட்டத்துக்கு போயிட்டு வரமா? யாரு சொன்னா? எனக்கு எல்லா விஷயமும் காதல வந்துச்சு. நான் வந்து கஷ்டப்பட்டு தோட்டம் வைப்பனா, இவைய நோவாம நொங்கு தின்ற மாதிரி எல்லாம் என் தோட்டத்துல இருந்து எடுப்பாவலாம். கேட்டா நான் என்னத்த கண்டேன்னு சொல்லிடுறது. எவன் என் தோட்டத்துக்குள்ள போனது? வாங்கக்கா, நீங்களே பேசுங்க. பொண்ணு மாட்டணும்னு நினைக்கேன், இதனாலதான் வரும்போது ஊருகாரியெல்லாம் நம்ம மூஞ்ச ஒரு மாதிரி விரைக்க பாத்திருப்பாள் பொண்ணு நினைக்கேன். சரி, நம்ம 4 முடிதானே சமாளிக்க. விட்டு என்ன வசந்தி அக்கா, நீங்க 2 மாங்காய் கேட்டு நான் உங்களுக்கு தந்திருக்க மாட்டேனா? நீங்களும் இவங்க கூட சேர்ந்து நிறைய மாங்காய் பறிச்சிருக்கீங்க. நான் தோட்டத்துல போய் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஐயே அக்கிதா, மீன் வாங்கணுமா? அதனால மீனுக்கு அங்க மாங்காய் கடையில இல்ல பாத்துக்க. 2 மாங்காய் தான் பறிச்சோம் கீதா, 2 மாங்காய். நீங்க கேட்டிருந்தா நான் உங்களுக்கு 2 இல்லக்கா 2000 மாங்காய் தந்திருப்பேன். ஆனா வேற எல்லாரும் எப்படி பறிக்கலாம் என் தோட்டத்துல வந்து? நம்ம 2 பேரும் தான் சொல்லியா உமா? நான் ஏதோ செல்வா கிட்ட பேசினா மட்டும் சண்டைக்கு வராங்க. எப்படி என் தோட்டத்துல கால் வைக்கலாம் சொல்லுங்க? அது தப்புதான். பாரு, 4 முடி மாத்தி பேசியத பாரு, நம்மளையே மாட்டி விடிய மாதிரி பேசியா? என்ன உமா, ஒரு 2 மாங்காய் வேணும் கிடந்தா நானே அவளை தொடர்ந்து பறிச்சு வந்துருப்பேன் இல்லையா? நீ என் சின்ன படம் பண்ணது சரியா? பாரு, அவ எவ்வளவு வருத்தப்படியா. நல்லா கேளுங்க, எப்படி பறிக்கலாம்? வசந்தி அக்கா, நீங்களும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவ எப்படி என் தோட்டத்துக்குள்ள போலாம் சொல்லுங்க, கேட்டு நீங்களே சொல்லுங்க. அவ கேட்கிறது நியாயம் தானே உமா, பதில் சொல்லலாம். ஏன் நீங்க வரலையோ? அவ என்ன ரொம்ப நம்பியானா? ஓஹோ, மாங்காய் பறிச்சதுக்கு நான் பதில் சொல்லி அவளோட கருத்த கோழிய காணாம போச்சு இல்லையா, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. போட்டு கொடுத்துட்டாளே. என்ன வசந்தி அக்கா, என்ன அவ சொல்லியா? நான் சொல்லி உன் கடத்த கோழி காணல சொன்ன இல்லையா, அது இவிய வீட்டு சட்டியில தான் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கேளு. சாரி கீதா, அது உன் கோழின்னு தான் எனக்கு தெரியாம போச்சு. இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் இதை என்ன பண்றேன் பாருங்க, எல்லாருக்கும் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நான் சொல்லி கொடுத்து உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. கீதா யாரு கல்லன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன், கூட இருக்கவே தான் கல்லன்னு இப்ப இல்ல தெரியுது எனக்கு. ஏமன இழுவ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அவள்கிட்ட மாட்டி கொடுத்துட்டு இருப்பா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் மட்டும்தான் மாங்காய் பறிச்ச போன மாதிரி என்கிட்ட சொல்லுன்னு சொல்றிய? அப்ப நான் மட்டும்தான் போனா? 4 முடி ரொம்ப ஓவரா பண்ணினேனா
இன்னைக்கு இருக்கு. வா உமா போலாம். ஏதோ நான் மட்டும் தான் கருத்து கோழி தின்னா, நீங்கள அது பங்கு பத்த வரவே இல்லையா? நீ ஒன்னும் சொல்லாத உமா, வந்துகிட்டே இரு. இதுக்கு கூட சகவாசமே வேண்டாம். காரிய நடக்கியத வர காலை பிடிப்பா, காரியம் முடிஞ்சோன்னா காலை தூக்கி விட்டுருவா. இப்படி போட்டு விட்டுட்டாளே. கீதா வேற நம்மள ரொம்ப நம்புனா, இனி எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. ஏன் மக்களே, உனக்கு அங்க அம்மைய பார்க்க வரணுங்கிற எண்ணமே இல்லையா? வர்றதே இல்ல. என்னம்மா பண்ண, இந்த பிள்ளைகளோட காலேஜுக்கும் பள்ளிடத்துக்கும் அனுப்பி வைக்கக்குள்ளால என் உயிரே பாதி பெயரும் போல இருக்கு. இப்ப வளர்ந்த பிறவும் சண்டை போட்டுட்டே தெரியாளுவ. இவ்வளோ மேய்ச்சதுக்கே ஒரு ஆள் வேணாமா? நான் இப்ப கூட பாத்திரங்களை கலவையிலன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அடி கொடுத்தேன். அதான் அழுதுகிட்டு ரூமுல இருக்காளுவ. வேலைய செய்ய சொல்லட்டி எதுக்கு பிள்ளைகளை தூக்கி போட்டு அடிச்சியா? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகளை அடிச்சலாமா? சொல் பேச்சு கேட்டாதானே. நான் ஒண்ணு சொன்னா அவ்வளோ 9 மாறி சொல்லி அழுவ. ஆமா, வரும்போது வள்ளி இருக்கா தெரியுமா? வள்ளி அங்கன நிறுத்தி கொஞ்சம் நிரப்பி பேசினா பாரு. வள்ளி அவ எதுக்கு இங்க வந்து பேசினா? வாங்கூட எங்க திரிவா இல்லையா உமா, அவளுக வீட்டுக்காரன் செல்வா வந்து ஏதோ கீதாவை பைக்ல கூட்டிட்டு போனானாமா. கீதா அதுக்கு செல்வா கூட போனாலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட உமா வந்து 2 பேரையும் அடிச்சிட்டாலாம். 2 பேரும் ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கினாவலாம். அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாமா. ஓ வள்ளியா? அவ சின்னதா ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அதை பெருசா பலூன் மாதிரி ஊதி பெருசாக்க தான் நினைப்பா. அதை அப்படியே சாஃப்டா விடுவோம்னு நினைக்க மாட்டாம. பாரு, ஊருக்கு நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். என்ன கண்டோன்னு வந்து சொல்லி தாரா பத்துக்க, இப்படியாங்க அப்படியாங்கன்னு. நான் என்னத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது வேற சொல்லிக்கிட்டு சொல்லியா, இந்த விஷயம் நமக்குள்ளே தெரிஞ்சதா இருக்கட்டு, வெளியாட்டே சொல்லிடாதுங்க அப்படின்னு. மக்களே உட்காரு. ஆமா உட்காரு. இல்ல பாட்டி, 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. ஆனந்தங்க மக்களே, தூங்கிட்டு இருக்காங்க. சரி மக்கா, சரி தூங்கட்டு. மக்கா, இனி கௌதமுக்கு சீக்கிரம் கல்யாணம் இருக்கு. காப்போ கல்யாணம் தன்னை மட்டும் வராத, 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து நெல்லு. பையனு வேற யாரும் கிடையாது. சரிம்மா, நான் வந்துடலாம். அனிகா வா. லட்சுமி அக்கா எப்படிக்கா, நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம்மா, நீ எப்படி இருக்கியா? மருமோ எல்லாம் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்கீங்கக்கா. என்ன லட்சுமி அக்கா, அங்க ரோட்ல சின்ன பொண்ணுக்கு வசந்திக்கு உமாளுக்கு எல்லாம் சண்டை பார்த்துடுங்க. கீதாவை நின்னதை பார்த்தேன். என்ன விஷயம்னு தெரியலக்கா. வாங்கலாம், என்னன்னு போய் கேப்போம். இந்த வரையமா போவோம் வா. பாரு, ஊரு சண்டையை தீர்த்து வைக்க இவா கிளம்பியாச்சு. அத்தைங்க நேரம் போனல பாட்டி, போயிட்டு வருவாவ. வரட்டு. நல்ல மருமோதாம்மா நீ, நல்ல மருமோதான். இருங்க பாட்டி, நம்ம 2 பேருக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு கப்பு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி மக்களே. என் பியாத்தி நல்ல பிள்ளம்மா, எல்லா வேலையும் செய்வா. என்ன கீதா, அதான் கேட்டுட்டு பெய்யாச்சு இல்லையா? சரி, நாங்க தான் மாங்க பறிச்சோன்னு ஒத்துக்கிட்டாச்சு. மறுபடி ஏன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கியா? விட்டு தொலைய வேண்டியதானே? எது விட்டு தொலையணுமா? எப்படி விட முடியும்? அது நான் கஷ்டப்பட்டு வளர்த்துனது. அதோட அருமை எனக்கு தான் தெரியும். அதுல என் மனசுல ஆறுற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். மனசு ஆறலனா கொஞ்ச நேரம் தண்ணில முக்கி அசையில காய போடு, சீக்கிரம் காஞ்சி ஆறி கிடைக்கும். என்ன உமா, நக்கலாவா இருக்கு? பண்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒன்னும் தெரியாத பண்ணா விட்டுருவேனா? பாடா, நம்மள சொல்லல. 2 பேர் இல்ல, 3 பேரும். 3 பேரும் ஏதாவது பண்ணா விட்டுருவேன்னு நினைச்சீங்களோ? யாருக்கிட்ட? எனக்கு வீட்டுல போன பிறகு எனக்கு அதே ஞாபகம் தான் வந்து, அதான் மறுபடியும் வந்தேன். எப்படி என் தோப்புல நீங்க மாங்காய் பறிச்சலாம்? வீடு கீதா, அதான் பறிச்சாச்சு, எடுத்தாச்சு. மறுபடி கேட்டுக்கிட்டே இருந்தா அது பெரிய பிரச்சனையா தான் ஆயிட்டு இருக்கும். தெரியாம பறிச்சுட்டோமா, இனி உன் தோப்புல நாங்க இங்கே வர மாட்டோம். சரி விட்டு தள்ளு. இப்படி ரோட்ல நின்று ஆடிக்கிட்டு இருக்கியா? ரோட்ல நின்று தான் ஆடுவேன். 4 பேர் பாக்கட்டு, என்ன யாதுன்னு என்கிட்ட கேக்கட்டு. அப்பதான் உங்க வண்ட வளத்தெல்லாம் சொல்ல முடியும் இல்லையா? அதனால தான் நான் இதுல நின்று சத்தம் போடியேன். போதுமானா? என்ன மாட்டி விட்டிய இல்லையா? போதுமா? பேசாம நில்லுங்க. அவ இப்ப உங்களை மட்டமா திட்டியா? எல்லாரும் சேர்த்து தான் திட்டியா? சும்மா நில்லுங்க. வேலை தெரிஞ்சா திட்டுவாவ உமா, நான் கிளம்பியேன். உங்க வீட்டுல மட்டும் திட்டுவாவ, எங்க வீட்டுல ஆரத்தி இடத்துல வரவேற்பாவ. மாங்காய் திருடிட்டு வந்திருக்கியா அப்படின்னு. பேசாம நில்லுங்கக்கா. இப்ப சரிக்கிதா, என்ன சொல்லணும்னு சொல்லியா? சொல்லு. எப்படி என் தோப்புல இருந்து நீங்க பறிக்கலான்னு கேட்கேன். அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்யலாம், யாரு செய்யலான்னு யோசிக்கலாம். சரி போட்டு விடுவான்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கே கீதா. இப்ப என்னதான் ஆகி போச்சு? நீ பறிக்காம விட்டா நாங்க பறிச்சோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. போ. என் தோப்புல இருந்து பறிச்சதும் இல்லாம அவ்வளவு தூரம் ஆகி போச்சு உங்களுக்கு. தோப்பு தூரம் ஒன்னும் இல்ல, பக்கத்துலதான். அதான் போய் பறிச்சோம். சும்மா போங்க. வாங்கக்கா. வாச்சின பொண்ணு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா, நம்ம போவோம். சும்மா மாங்காய் 2 ரூபா மாங்காயே கேட்டுட்டு இருக்கியா? அந்த கோழியை பத்தி கேட்டாளா பாரு.
இழுவ இக்க சாரிக்கா, மறுபடி அதுதான் ஞாபகம் வருது. இப்பதான் ஒரு மூச்சு ஆடிக்கிட்டு போனா, மறுபடியும் வந்து அவளை யாம ஞாபகப்படுத்தி விடியா? என்ன உயிரோடு வச்சு புதைக்கவா வந்திருக்கா? வசந்தி அக்கா, நீங்க எப்படி என் கோழி எடுக்கலாம் அதை சொல்லுங்க. தெரியாம எடுத்துட்டேமா, அது உன் கோழின்னு தெரியாது, ஏதோ பறந்து வந்து அதனால எடுத்தேன், அவ்வளவுதான், விட்டு தள்ளு. எது விட்டு தள்ளுறதா? என் கோழிக்கு ஒரு 2000 ரூபா, மாங்காய்க்கு ஒரு 5000 ரூபா, சரி 7000 ரூபாய் என் அக்கௌண்ட் அனுப்பிதாங்க. எது 7000 ரூபா அனுப்பணுமா? 7000 ரூபா ஏதோ தந்து வச்ச மாதிரி கேக்கியா? சும்மா இரு, நான் என் மேல தப்பு இருக்கிறதால அமைதியா இருக்கேன் கீதா. கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத, கடுப்பேத்தாத. வாங்க வசந்தி அக்கா, அவ சொல்லிட்டு கிடப்பா. சும்மா ஏதாவது விடுவான்னு பார்த்தா பேசிட்டுல இருக்கா. இப்ப என்ன, மாங்காயில பாதி உனக்கு வேணும் தாரோம், அவ்வளவுதான். எது மாங்காயில பாதி தாரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கியா? யாருக்கு தோப்பில இருந்து பறிச்சுக்கிட்டு யாருக்கு பங்கு தர போறிய? வசந்தி அக்கா நீங்க வாங்க. வாடிட்டா விட்டுருவோமா? இன்னைக்கு எங்க போனாலும் விடவே மாட்டேன், எனக்கு பதில் சொல்லியே தீரணும். வாடிட்டு சின்ன பொண்ணு பின்னாடியே வாரா. வாடுனா விட்டுருவோமா? பாத்துக்க. சீக்கிரம் வாங்கம்மா, பின்னாடியே வந்துட்டு இருக்கு பியாய். எங்க ஓடனாலும் நான் இன்னைக்கு விட மாட்டேன், எனக்கு பதில சொல்லிட்டு போங்க. துரத்திக்கிட்டே வாராளே. வாடுனா இழுவ. சின்ன பொண்ணு ஓடியா ஓடியா ஓடியா. ஓடவா செய்யறா? விட்டவே மாட்டேன். நில்லுங்க மாங்காய் திருடியலே, நில்லுங்க. வார இன்னைக்கு. போதுமா உங்களுக்கு இப்ப நிம்மதியா? பாருங்க எப்படி துரத்திட்டு வாராணி, எங்கெல்லாம் ஓடுறதுக்கு. என் போக்குல நான் வீட்டுல சும்மா இருந்தேன், என்ன வா மாங்காய் பறிச்ச வாணி கூப்பிட்டுட்டு இப்ப ஓட விடுதிய. ச்சே, என் வீட்டுக்கு தெரிஞ்சுனா என்ன பண்ணுவ தெரியுமா? ரொம்ப படம் காட்டாத. எங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன பூ போட்டு மாலை போட்டு கொஞ்சம் அவ்வளோ பேசாம இருச்சுன பொண்ணு. எப்பா எப்பா என்ன விரட்டு விரட்டியா, இதுக்குதான் ஒல்லியா இருக்கணும்னு சொல்லியது போல. எம்மா கீதால காலு சரியான காலு தான். இல்லவ பாத்துக்கிட்டு நிக்காத, இதுக்கு காரணம் முதல் கிருமியே நீ தான் பாத்துக்க. ஆமா நல்லா சொல்லுவிய, நான் தானே. ஏன் நீங்க அதுல கடையில இருந்து மாங்காய் வாங்க வேண்டியதானே, நீங்க ஏன் நான் கூப்பிட்டன வந்திய? உன் பேச்சை கேட்டு நான் வந்தேன் பத்தியா, அதுதான் நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. நல்லா சொல்லுவிய. நான் உங்களுக்காக ரேவதியை விரட்டி விட்டேன்ல கஷ்டப்பட்டு. சொல்லுவிய அதையும் இதை இப்ப கொண்டு முடிச்சு போடாத பாத்துக்க. எதை பேசிட்டு நீ என்னத்த பேசிட்டு இருக்கியா? ஏசாம இருப்பியலா? தயவு செய்து 2 வாயை மூடுவீங்களா கொஞ்சம் நேரம்? ஏ சின்ன பொண்ணு என்னம்மா? அது ஒண்ணு இல்லக்கா, கீதாளுக்கு தோப்புல பெய்யும் 2 மாங்காய் பறிச்சதுக்கு துரத்திக்கிட்டு தெரியா. ஏ அதுக்கா இப்படி ஓடிக்கிட்டு தெரியா? 2 மாங்காய் தானே விட வேண்டியதானே? 2னா 2 இல்லக்கா, 2 மூட்டை. என்னவுமா என்ன சொல்றிய? 2 மூட்டையா? ஆமாக்கா 2 மூட்டை தான். நிறைய கடந்தா அதான் கொஞ்சம் போல பறிச்சிட்டோம். கொஞ்சம் போல பறிச்சிருக்கிறிய? உள்ள மாங்காய் எவ்வளவு இறக்கி இருக்குதிய, அப்ப அவ விடுவாளா? அவ துரத்திய தப்பே இல்ல. எக்கா ஏதோ நாங்க எங்களுக்கு மட்டும் பறிச்சல, உங்க எல்லாரும் சேர்ந்துதான் பறிச்சோம். ஆமா நாங்க இவள்கிட்ட கேட்டோம் மாங்காய் வேணானி. சே, இப்படி திருட்டுத்தனமா பறிச்சிட்டு தெரிஞ்சா எவ்வளவு கோவம் வரும். கை இல்லாதவங்க கூட கடன் வாங்கி அடிப்பான். ராணியக்கா ஏதோ பறிச்சனுள்ள ஒரு ஆவேசத்துல பறிச்சிட்டோம்க்கா. ஏக்கா இப்ப வேற துரத்திட்டு வந்துட்டு இருக்கியா, என்னக்கா பண்ண? என்ன பண்ணணுமா? என்ன பண்ண நீ ராணிய கல்ட்ட கேட்டா அவி சொன்ன உடனே கீதை கேட்டுருவாளா? என்னத்த சின்ன பொண்ணு விவரம் இல்லாம பேசியா? என்ன சின்ன பொண்ணு இப்ப நான் சொன்ன மட்டும் என்ன கேட்டுருவாளா? ஒரு 10 15 மாங்கானா கூட சரி பேசி பார்க்கலாம். நீங்க மூட்டை மூட்டையா பறிச்சிருந்தா நான் எப்படி பேசுறது? ஏக்கா இந்த ஒரு வாட்டியும் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. இங்க வந்துட்டா விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? மாங்காய் திருடிங்க. ச்சே, சரி போட்டு ஏதோ எடுத்துட்டோம், அதனால ரொம்ப பேசாத, விடு. இனி உன் மாமா அறுத்துக்கிட்டே வரல, உன் மான் தோப்புக்கிட்டே வரல, விட்டு தள்ளு. எது விட்டு தள்ளணுமா? நீங்க ஈஸியா விட்டு தள்ளுன்னு சொல்லிடுவீங்க, நான் அப்படியே விட்டுற முடியுமா? எவ்வளவு மாங்காய் பறிச்சிருக்கிறிய? சாரி கீதா, இனி உன் தோப்புக்கே வரமாட்டோம். என்ன சின்ன பொண்ணு புத்தி இல்லாம பேசியா? சாரி கேட்டா எல்லாம் சரியாயிருமா? பாவம் லட்சுமி, ஏதோ ஆவேசத்துல பறிச்சிட்டு இப்ப சாரி கேட்ட வர கூட அவ மனுஷி மாதிரி இல்லையே. பிரச்சனை பெருசாவும் முறையில இருக்கு. நீங்க சும்மா இருங்கக்கா, வாங்கி கெட்டட்டு பறிச்சாலும் இல்லையா? ரொம்ப பேசாத கீதா, போதும். 2 மாங்காய் பறிச்சது இந்த நிலை நிக்கிறியே. உன் தென்னில் உள்ள தேங்காய் எல்லாம் கீழே அப்படியே யார் பறக்கிட்டு போடுறான்னு தெரியுமா? அது யாரு? யாரு? லட்சுமி அக்கா எத்தனை நாள் பறக்கிட்டு போயிருக்காவ தெரியுமா? என்ன லட்சுமி அக்கா என்ன இதெல்லாம்? 2 மாங்காய் பறிச்சதுக்கு கோவப்படியா? ஐயோ கீதா, நான் இவ்வியல மாதிரி தென்னில யாரை பறிச்சலமா? மீன் வாங்கிட்டு வரும்போது கீழே விழுந்தது ஒரு நாள் எடுத்தேன், அதை பாத்துக்கிட்டு சொல்லியா? என்ன வசதி உனக்கு அவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு இப்ப கடைசி என்ன இழுத்துலான்னு பாக்குறியோ? ஏ சும்மா இருங்கம்மா. என்ன பாருங்க ராணியக்கா, எல்லாரும் ஒரே குட்டையில விழுந்த மட்டையா தானே, இப்படிதான் இருப்பிய. இங்க பாரு கீதா, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத பாத்துக்க. யாரு உன் தோப்புல இறங்குனாவளோ அவியில மட்டும் கேளு, பொதுவா எல்லாத்தையும் கேட்காத.
என்ன ஒரே சத்தமா இருக்கு, சண்டை பிடியாலும் என்ன கீதா, என்னாச்சு? பாருங்கக்கா, தோப்புல கிடந்த மாங்காய் அவ்வளோத்தையும் பறக்கிருக்காளுவ. இவ்வளவு எவ்வளவு பெரிய கள்ளி எல்லாம் இருப்பாளுன்னு பாத்துக்க. சும்மா சும்மா கள்ளின்னு சொல்லிட்டு இருக்காத கீதா, ஏதாவது வாங்கி கட்டிடுவ பாத்துக்க. சும்மா நிறுத்து கீதா. ஆமா, இந்த பிள்ளையெல்லாம் 2 மாங்காய் பறிச்சதுக்கு இந்த நிலை நிக்கிறியே, அடிக்கடி சொல்றியே என் வீட்டுக்குள்ள ஒரே வாடையா இருக்கு நீ. மீன் தண்ணி எல்லாம் கழுவி பாத்திமா தான் ஊத்தியா, அது உனக்கு தெரியுமா? ஐயோ, இப்ப இதுல வந்தது ஒரு குத்தமா? இப்ப என் தலையா உருள போகுது. என்ன பாத்திமாக்கா, என்னத்த சொல்லியா வைவிய? எச்சு வந்துருங்க போயிருவோம். நான் கொண்டு ஊத்துவனா, நீ அவிய சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிய? இல்ல, எனக்கு கொஞ்ச நாளாவே என் காம்பவுண்டுக்குள்ள ஒரே வாடை தான். யாரு ஊத்துறான்னு தெரியாது. நீங்க தானே அது? ரொம்ப நீட்டாத வாய. நான் உன் காம்பவுண்டுக்கு உள்ளே கொண்டு ஊத்துனேன், காம்பவுண்டுக்கு அருவே தானே ஊத்துனேன். அதுக்கு நான் எதுக்கு ஓட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓஹோ, எல்லாரும் சேர்ந்துதான் பழி வாங்குறீங்களா? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன வேணாலும் பண்ணிக்க, ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ போ. சும்மா வந்துகிட்டா. நான் இனி தெருவில் கொண்டு ஊத்த கூடாதா? என் வீட்டு களி தண்ணி நான் வேற எங்க ஊத்ததுக்கு? தெருவில் ஊத்தாம உன் தலையை ஊத்த முடியும்? ஓஹோ, தலையில ஊத்த அளவுலாம் தைரியம் வந்துட்டா? இன்னைக்கு பாத்துக்க பாத்திமா, நான் உன்னால எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதா? போன புத்தி கட்டவளே. அல்ல சொல்லுவாளுவ, எல்லாரும் வீட்டை சுத்தி இருக்கிறவங்கள கல்லியா இருந்தா நம்ம யார்கிட்ட போய் என்னத்த கேட்க முடியும்? நான் புத்தி கட்டவாதான், உன்னை நம்பனே இல்லையா? சே, ஒண்ணு திருத்தமே முடியாதுப்பா. எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டாளுவ. சே, நம்ம எதுக்கு போய் இதுல வந்தோடனே தெரியல. பேசாம நம்ம வேலையை பார்த்து போயிருக்க வேண்டியது. இப்ப அவையெல்லாம் சண்டை போட்டு கடைசி என் தலையில இருந்து விழுந்துருக்கு. எல்லாம் ஏன் நேரம். கேட்கணும்னு நினைச்ச வர்க்கீஸ், சின்ன பொண்ணு வீட்டில் இருக்காளா எப்படி? ஆமா, வீட்டில் தான் இருக்கா. ஏன் செல்வா, ஏன் என்னாச்சு? இல்ல, நான் எப்ப வரும்போதும் உமா வீட்டிலே இருக்க மாட்டா. இன்னைக்கு நான் வரும்போது வீட்டில தான் இருந்தா. அவளும் வீட்டில் இருக்கியா, மைனியும் வீட்டில் இருக்கியாவ, சின்ன பொண்ணும் வீட்டில் இருக்கியான்னு சொல்லியா. ஒருவேளை என் பிரச்சனையோ என்னமோன்னு தெரியல, டல்லாவே தான் இருந்தா பத்துக்க. நல்லா இருந்தாளா? ஆமா, சின்ன பொண்ணு இல்லைன்னா நான் வந்தோன்னா அது இதுன்னு ஏதாவது வம்பிழுப்பா. இன்னைக்கு அவனும் ஒன்றும் சொல்லல, அமைதியாக தான் இருந்தா. ஏதோ ஊர் வம்பு ஏதோ வாங்கி வச்சிருக்காளான்னு என்னன்னு தெரியலையே. என்னன்னு தெரியல, ஆனா வந்த நேரத்துல இருந்தே அமைதியா தான் இருக்கியா. சரி, நீ டீயை குடிச்சிட்டு போய் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும் பாத்துக்க. ஆமா செல்வா, நானும் வீட்டில் என்னதான் சாப்பிட்டாலும் இந்த கடையில வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போனாதான் அப்படி ஒரு திருப்தியா இருக்கு. ஆமா வர்க்கீஸ், அது என்னமோ உண்மைதான். செல்வா, ஏய் கீதா, வா கீதா. என்ன டீ குடிக்கிறியா? நான் இப்ப டீ குடிக்கிற மூட்ல இல்ல. என்னாச்சு கீதா, ரொம்ப சூடா இருக்கா? ஒரு டீ குடி, சரியாயிரும். செல்வா, என் நிலைமை புரியாம நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்காத. நானே எவ்வளவு பெரிய டென்ஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? என்னாச்சு சொல்லு. சின்ன பொண்ணு, உன் பொண்டாட்டி, உன் மைனியாரு 3 பேரும் சேர்ந்து என் தோப்புல மாங்காய் எல்லாம் பறிச்சிட்டாலோ தெரியுமா? என்ன கீதா, என்ன சொல்லியா? ஆமா செல்வா, எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? போய் கேட்டதுக்கு அப்படிதான் பறிப்பேன்னு சொல்லிட்டு 3 பேரும் தெனாவட்ட பதில் வேற. அப்படியா? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது கீதா, என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல பத்துக்க. எப்படி சொல்லுவா? அவன் மேல தப்பு இல்லையா? அதான் எப்படி சொல்லுவா? சொல்லு. உன் முகத்துக்காக விட வேண்டியதா இருக்கு. இல்லனா நான் 3 பேரும் என்ன பண்ணுவேன் தெரியுமா? போய் கம்ப்ளைண்டே பண்ணிருப்பேன். சரி கீதா, நான் என்ன யாதுன்னு விசாரிக்கேன், நீ கோவப்படாத. பார்த்து ஆசையா வளர்த்தது எல்லாத்தையும் பறிச்சிருக்காளுவ. எவ்வளவு திமிர் உள்ளவளா இருக்கும் யோசிச்சு பாரு. சரி கீதா, நான் கேட்டு சொல்றேன், நீ வீட்டுக்கு போ. அப்புறம் நான் வாங்கிட்ட கோவப்பட்டுட்டேன்னு என்ன தப்பா நினைக்காத செல்வா. நான் எதுக்கு கீதா ஒன்ன தப்பா நினைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கேட்டு சொல்றேன், நீ கிளம்பு. பாய் செல்வா. பாய் கீதா. பத்தியா செல்வா, இவைய தேவையில்லாம முன்னூறு அமைதியா இருக்கல. ஏதோ வம்ப வாங்கிட்டு வந்திருக்கியாவ, அதனாலதான் அமைதியா இருக்கியாவ. அதான் அப்பவே நினைச்சேன் இல்லையா, ஏதோ பிரச்சனை தான். இன்னைக்கு வீட்டுல போயிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு இருக்கு. வா போலாம். என்ன இந்த ரூம்ல என்ன ரவுண்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கு? ரவுண்ட்ஸ்? ஓஹோ, நான் தூங்கி இருப்பேன், என் ரூம்ல இருந்து எதையாவது எடுத்துட்டு போலான்னு வந்தியளோ? பேசாம வாய மூடுன. மணி 8 கழியுது, என்ன லைட் ஆஃப் பண்ணாம இருக்கியா? கரண்ட் பில் என்ன உன் அப்பா வீட்டுல இருந்தா கட்டியாவ? தேவையில்லாம பேசக்கூடாது. என்னத்த பேசிட்டு இருக்கிறிய? ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணுன்னு சொல்லணும். அது என்ன என் வீட்டுல இருந்தா கட்டியாவன்னு கேக்குறிய? லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் லைட் கிடக்குற ரூமுக்குள்ள. ஓஹோ, நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா, ஒத்து கேட்க வந்தீங்களா? ஆஹாஹா, ஒத்து கேட்டுட்டாலும் நீ எப்படி எங்க உள்ளது அங்க ஓதிக்கிட்டு இருப்பா. இதை வேற நான் ஒத்து கேட்டதான் தெரிஞ்சுக்கணுமோ? பேசாம படுன லைட் ஆஃப் பண்ணிட்டு. இது என்ன ஜெயில விட மேல இருக்கு? நான் என்ன பண்ணாலும் இவள்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறிய. உங்களுக்கு என்ன இப்போ? சொன்னதே செய்யணும். எம்மா
பாருங்க, உங்க அம்மா என்கிட்ட ஓவர் ரூல்ஸா பேசிட்டு இருக்காவ. பேசாம போக சொல்லுங்க. என்னாச்சுமா? மோனே, இவ்வளோ நேரம் இவன் அடுப்பங்கரையில் தான் நின்னா பார்த்துக்க. இங்கே ஃபேனும் லைட்டும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி ஆஃப் பண்ணுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு உன் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை வரா பாரு. ஏன் இந்த வீட்டுல நான் ஒரு லைட்டை ஃபேன் போட கூட எனக்கு உரிமை இல்லையோ? சின்ன பொண்ணு விடு. அம்மா நான் பேசிக்கிடியம்மா, நீங்க போய் படுங்க போங்க. என்னத்த பேசிக்கிடுவியோ? எனக்குன்னு இவ ஒரு மருமவ வந்து கிடைச்சிருக்க. மருமவா அத்தியலா, உங்க அம்மா என்ன ஆட்டம் ஆடிட்டு போறாவ. நீங்க நிக்கும் போதே இப்படின்னா நீங்க வீட்டுல இல்லாத நேரம் என்ன ஆட்டம் ஆடுவாவ. வாய மூடு சின்ன பொண்ணு. ஆமா, தெரியாம தான் கேக்கேன். கீதால தோப்புல போய் எதுக்கு மாங்காய் பறிச்சா? என்னங்க சொல்றீங்க? ரொம்ப நடிச்சாத. கீதால தோப்புல போய் எதுக்கு மாங்காய் பறிச்சா? நீ ஆசைக்கே ஒரு மாங்காய் பறிச்சேன், இது தப்பா? ஒரு மாங்காய் பறிச்சல, 2 மூட்டை நிறைய பறிச்சிருக்குதா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணியா? ஒன்ன ஐயோ, என்ன அடிக்க வராவ, யாராவது காப்பாத்துங்க. அடிக்கவே இல்ல, ஓட வச்சையா? நில்லு சின்ன பொண்ணு, என்ன காப்பாத்துங்க. எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. எங்க மக்கா போயிருந்தா அம்மா தேடிக்கிட்டே இருந்தேன். சியானா வீட்ல கூட நீ இல்ல. எங்கடி போனா? அம்மா, நான் கனிக வீட்ல இருந்தேம்மா. அவ எல்லாம் வெளிய சுத்தி பார்க்க போறாவ தெரியுமா? வெளிய சுத்தி பார்க்கவா? எங்க எங்க போறாவன்னு கேட்டியா நீ? கேட்டேம்மா. அவிய பரீட்சை எல்லாம் முடிஞ்சில்லையா, அதனால பீச்சுக்கு போறாவம்மா. நம்மளும் போவோமாமா. பீச்சுக்கா? ராத்திரியா பீச்சுக்கு போறாவ? ஆமாம்மா, பீச்சுக்கெல்லாம் போயிட்டு நிறைய தூரம் டிராவல் பண்ணிட்டு தான் வருவாவன்னு சொல்லிட்டு கனி சொன்னாமா. நம்மளும் போவோமாமா. சரி மக்களே, அப்பா வரட்டுன்னா வந்தோன்ன அப்பாட்ட கேட்டுக்கிட்டு நம்மளும் போலாம். அவ ஃப்ரெண்ட் எல்லாருமே ராத்திரி பீச்சுக்கு போறாவலாம். அதான் நம்மளும் போவோமான்னு கேட்காங்க. பின்ன போயிட்டு வருவோமா? பிள்ளை ஆசைப்படியா இல்லையாங்க? மக்களே, நீ உள்ள போயா? நீ உள்ள போ, நான் சொல்லும் போது கிளம்பலாம். உள்ள போ மக்கா, போ. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கிறிய, என்னாச்சு? ஆமா, இன்னைக்கு கீதால தோப்பு எதுக்கு போனா? அது வந்து கீதால தோப்புக்கு என்னத்துக்கு போனா? நீ நான் கீதாளுக்கு தோப்பு போனது இருக்கட்டு, நீ எதுக்கு இப்ப கீதாள பார்த்து பேசிக்கிட்டு வரா? நான் கீதால பார்த்து பேசல, அவதான் வந்து சொல்லிட்டு போனா. ஏதோ 2 மூட்டை நிறையில மாங்க பறிச்சிக்கலாம். 2 மூட்டை. ஐயோ படுபாவி, எல்லாத்தையுமா போய் சொல்லி கொடுத்தா? 2 மூட்டை எல்லாம் கிடையாது, 2 மாங்காய் தான் பறிச்சேன். அதுக்கு அவ பெரிய புழுவுனி. எப்படி சொல்லி தந்திரிக்க உங்ககிட்ட? 2 மூட்டை பறிச்சாவலாமே, 2 மூட்டை. அதையும் நம்பிக்கிட்டு வந்து கேட்காவ இங்க ஒரு புழு மூட்டை. கீதா, என்னது இது? எப்படி நீ அங்க போய் பறிச்சலாம்? அவ என்கிட்ட ரோட்ல வச்சு விசாரிக்க. ரோட்ல வர வர உனக்கு திமிரம் கொழுப்பம் கூடி போச்சு. எதுக்கு நீ இப்படி பண்ணா? நீ சத்தத்தை போட்டுட்டா நான் பயந்துருவேனா? எல்லாத்துக்கும் நான் அமைதியா போயிட்டு இருந்தோன்னா நீ ரொம்ப ஓவரா போகாத. ஒன்ன ஐயோ அடிக்க கை வாங்கியானே. தள்ளி விட்டுக்கிட்டா ஓடியா? இன்னைக்கு எங்க போனாலும் ஒண்ணு விட மாட்டேன். வாரம்னா உமா ஓடாத, நில்லு. நீ நில்லு உமா. சில்வண்ட செக்கா, இந்த சிறுத்தை செக்காது. ஓடாத. என்னாச்சு ராதிகா? என்ன பிரச்சனை? வந்ததுல இருந்தே டென்ஷனாவே இருக்கா? ஏன்? நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இங்க வந்தா யாராவது பாப்பாங்கனே. அன்னைக்கு கூட உங்க கூட வெளியே வந்தத என் அத்தை பார்த்துட்டு என்கிட்ட கேக்குறாங்க. நான் என்ன சொல்றது? என்ன சொல்றது? சொல்லு. என் கூட தான் வெளியே வந்தேன்னு சொல்லு. இனி என்ன பயம்? நீங்க ஈஸியா சொல்லுவீங்க, என் வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனையாகும். நான் கிளம்புறேன். என்ன ராதிகா கிளம்புறேன்னு சொல்றா? நான் இதுக்கா உன்னை அங்கிருந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். இரு ராதிகா, கொஞ்ச நேரம் பேசாம். வழியில என் அண்ணன் ஏதாச்சும் பார்த்தாலே பிரச்சனையாக. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு லேட்டா போனாலும் எங்க அம்மா கேட்பாங்க. நான் கிளம்புறேங்க. எதுக்கு ராதிகா இப்படி பயப்படுறா? அதான் நமக்குள்ள பூ வச்சாச்சு இல்லையா? இனி என்கேஜ்மெண்ட் வேற ஆக போகுது. அப்புறம் ஏன்? என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடியட்டு, அப்புறம் பேருனாலும் பேசிக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன். என்ன ராதிகா, வந்த நேரத்துல இருந்து இது ஒண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. பாய், நான் கிளம்புறேன். ராதிகா, பெரியம்மா வீட்ல இல்லையா? இல்ல கனி, எங்க அம்மையும் இல்ல. ஏன் சித்தியும் வீட்ல இல்லையா? நான் எங்க அம்மா
பொண்ணு அத்தைக வீட்டுக்கு போயிருப்பாவ. நம்ம விளையாடுவோமாக்கா நீ? சரிக்கா. நான் போய் மயிலையும் கூட்டிட்டு வரட்டா? மயில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. மயில் ஒன்றும் வர மாட்டா. அவிய பீச்சுக்கு போயிருக்காவ தெரியுமா? பீச்சுக்கா போயிருக்காவ? ஆமா, அவ போகும்போது என்கிட்ட சொன்னா நாங்க பீச்சுக்கு போறோம்னு. நான் எங்க அம்மைகிட்ட கேட்டனா, எங்க அம்மையா அப்பா வரட்டு பல்லடத்துல லீவு நாள் கூட்டிட்டு போலான்னு சொன்னாவ. அப்ப நீயும் வரியாக்கா? ஆனா எங்க அப்பா இப்ப வருவாவ தெரியுமா? நிறைய பண்டெல்லாம் வாங்கிட்டு வருவாவ. பெரியப்பா வராவளா? இப்பதானே போன் பண்ணாவ. இப்ப வந்துருவாவ. வந்தோடனே எங்க அப்பாட்ட கேட்கலன்னா. வசந்தி, வசந்தி. ஐ, எங்க அப்பா வந்துட்டாவ. பெரியப்பா, அப்பா. என்ன மக்களே, 2 பேரும் இருந்து விளையாடிட்டு இருக்கிறிய? சித்தியும் காணல, அம்மையும் காணல, எங்க? எங்க அம்மா வீட்ல இல்ல பெரியப்பா. அதே மாதிரிதான்ப்பா, நம்ம அம்மையும் வீட்லயே இல்ல, வெளியே எங்கேயோ சுத்த போயிருக்காவப்பா. வெளியே சுத்த போயிருக்காளா? நான் இல்லாத 2 நாளா ரொம்ப கொண்டாடிட்டு இருந்திருப்பாளே உங்க அம்மா. ஆமாப்பா, ரொம்ப ஹாப்பியா இருந்தாவ அம்மா. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? ஏன்னா அங்க போத இங்க போதன்னு சொல்ல யாரும் இல்லையா? அவளுக்கு அவுத்துட்ட மாடு மாதிரி வீடு வீடா சுத்தி இருப்பா. அவளை பத்தி என்ன தெரியாதா? சரி மக்களே, அவளை போ சொல்லு. அத்தை எங்க? அத்தை வீட்டுக்கு போயிட்டாவ. எது வீட்டு போயிட்டாளா? 1 மாசம் நிப்பேன்னு சொன்னா ஏன் போனாலோ? எப்பா, அம்மையும் சித்தியுமா சேர்ந்து அத்தைய விரட்டி விட்டுட்டாங்க. என்ன ஷியானா, என்ன சொல்லியா? ஆமா பெரியப்பா, அக்கா சொல்லியது உண்மைதான். எங்க அம்மையும் பெரியம்மையும் தான் அத்தைய திட்டுனாங்க. அத்தை அழுதுகிட்டே போனாவ. அத்தை போகும்போது இனி நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன், என் அண்ணன் கிட்ட சொல்லி கொடுப்பேன்னு திட்டிட்டு தான் போனாவப்பா. என்னத்த பண்ணான்னு தெரியலையே. ஏ வசந்தி, ஏ வசந்தி. வாங்க மக்களே, நீங்க போய் விளையாடுங்க. அவ வரட்டு, நான் பாத்துக்கிடி. போங்க. சரிப்பா, வா கனி, நம்ம அங்க போய் இருந்து விளையாடலாம். சரிக்கா. 2 நாள் என் தங்கச்சிய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு என்ன பண்ணான்னு தெரியலையே. அவ வேற கோவத்துல வீட்டுல இருந்து போயிருக்கியா? என்ன சொல்லிருப்பா? அவன் என் தங்கச்சி வசந்தி. என்னட்டி உன் ஊருக்காரர்கள் இருக்கவளோ எல்லாருமே ராத்திரி கூட உறங்க மாட்டாளுவாங்க. ஏன்க்கா அப்படி கேக்கிய? அங்க பாரு, ஒவ்வொன்றும் ராத்திரி போனும் காதில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு தெரியுது. இதோளுக்கு உறக்கம்தான் வராமதோ என்னமோ பாத்தியா? ஆமாக்கா, இங்க எல்லாம் இப்படிதான். சும்மா அடுத்த வீட்டு கதையெல்லாம் பேசியது எடுக்குதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு நேரம் போயிடும். அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்ம கேட்டாலும் உனக்கு என்னன்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாளுவ. சின்னவிய பெரியவியன்னு ஒரு மரியாதை இல்லம்மா. என்னத்த உங்க ஊரும்? என் ஊரு மட்டும் இல்லை, பொதுவா எல்லா ஊர்லயும் இப்படிதான். ராத்திரி ஆனா ஒரு கூட்டம் கூடி கதை பேசியது அடிக்கிறது எல்லாம் உண்டு. நீ உனக்கு தெரியல, நீ இதை என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய. மருமவா எப்படி பேசியாளா அடிக்காளா என்ன? நான் அவள்கிட்ட பேச்சு கிடையாதுக்கா. நம்ம ஒன்று கேட்டால் 9 மாற சொல்லுது. இப்படிப்பட்ட திமிரு பிடிச்சதோல்ட்ட நம்ம என்னத்து பேசணும்? நான் பேச மாட்டேன். ஓஹோ, நானும். ஆமா, வா மருமோ எப்படி மிரட்டிலே வச்சிருக்கேன். இருன்னு சொல்ல இடத்துல இருக்கணும். அவ ரொம்ப துள்ளுனானா 3 சொல்லிடுவீங்களா? கொஞ்சம் பயப்படுவா பார்த்துக்க. ஓகே ஓகே, அப்படியே சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாம். பாரு, ராத்திரி ஃபோனு வேற. சரி சரி, வைக்கிறேன். வரேன். என்ன இந்த மனுஷன் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்கவ? ஒருவேளை சியாரா ஏதாவது ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கொடுத்துருப்பாளோ? வீட்டுக்கு சீக்கிரம் வான்னு சொல்லியாவ. ஒருவேளை வந்திருப்பாவளோ? சான்ஸ் இல்லையே. 3 நாள் ஆகுன்னு சொன்னவ, இன்னைக்கு 2 நாள் தானே ஆகுது. எப்படி வந்திருப்பாவ? சும்மா போட்டு வாங்கி அவளா இருக்கோம். நம்ம என்ன சொல்லியோ யாது சொல்லியோன்னு பார்க்கறதுக்கு. நம்ம எல்லாம் அதுலெல்லாம் அசால்ட்டால இருப்போம். அசால்ட்டா. ஏ வசந்தி. மாட்டுவனா நாய். ஏ வசந்தி. என்னக்கா? என்ன வசந்தி, இந்த ராத்திரி தனியா அங்கே எங்கேயுமா போயிட்டு இருக்கிய? பயமா இல்லையா? வீட்டோளுக்கு போ. கையிலையும் காலையும் ஒன்றும் இல்லாம திரிய நான் எதுக்குக்கா பயன்படணும்? நீங்க மரகதம் மாணிக்கத்துல போட்டிருக்கிறிய, நீங்க தானே பயப்படணும். அது இல்லம்மா, நான் ஆடு கடையை பார்த்தா ராத்திரி இப்படி ஒத்தைக்கு வெளியே அங்க எங்கேயும் போவாதேன்னு சொல்லி. சரிக்கா.
அப்புறம் காலையில கீதா கிடந்து ஆடிட்டு கிடந்தா இல்லையம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. செய்யாத குற்றத்துக்கெல்லாம் பள்ளி எடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். சரிக்கா, நான் வரேன். வீட்டுல பிள்ளை ஒத்த இருந்துச்சு. சரி பின்னப்புவா. என்னவான் செய்யாத குற்றம்? எல்லாம் புழுவனி முட்டை. இவ்வளவு ஒரு கேங் உண்டுக்கா. இவ்வளோ எல்லாம் சேர்ந்துதான் அந்த கீதாங்கிறவளுக்கு துவாப்புல இருந்து மாங்காய் பறிச்சதை நான் 2 கண்ணாரையும் பார்த்தேன். போய் சொல்லி கொடுத்ததே நான் தான். அடி பாவி, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்படி இப்படி சொல்லி கொடுத்தாதாக்கா நம்ம இடம் கொஞ்சம் ஜாலியா போவோம். சும்மா விட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லு? நீ பழச்சிக்கோடி, பழச்சிக்குவ. என்ன மருமகள்கிட்ட மட்டும் தான் உனக்கு பேச தெரியல. என்னத்த பேசியது? வா, லேட் ஆகுது, வீட்டுக்கு போவோம். கள்ளன் உலக நடமாட்டம் இங்க கொஞ்சம் அதிகம்தான். சரி பின்னவா போலாம். நாளைக்கு வேற குழு இருக்குடின்னு சொன்னாவ. பார்வதி வேற கொஞ்சம் ரூபா கேட்டதான்னு சொன்னா. கேட்டா கிடைக்கும் மணியும் புரியலையே. யாராவது கேட்டு வச்சிருக்காளோன்னு தெரியல. இதுல வேற இவ்வளோ வேற மாங்காய் பறிச்சு பிரச்சனை ஆக்கி வச்சிருக்காளுவ. நம்ம வேற போய் கேட்டா கீதா அந்த கோபத்துல தராளோ தராம போறாளோ. என்னத்த பண்ண? வாங்கி கொடுக்கலன்னா பார்வதிக்கும் கேட்டப்புறம் வாங்கி தந்தா இல்லையானே இருக்கோம். நம்ம நிலைமை யாருக்கு புரியுது? கடவுளே கடவுளே, என்ன பண்ண? லட்சுமி, ஏ லட்சுமி, ஏன் எங்கட்டி இருக்கா? அடுப்பங்கரையில் நிக்கே. ஏன் எத்தனை வாட்டி கூப்பிடுது? காது கேட்காதா? ஒரு வாட்டி கூப்பிட்டா சொல்ல தர பாட்டியா? ஏன் ஓய், இப்ப என்ன பிரச்சனை? அதே இதையும் சொல்லி தேவையில்லாததை பேசி இப்ப என்கிட்ட சண்டை போடணும். அதுக்கு தானே வந்திருக்கிறீரு. இப்ப ஏன் என்ன பண்ணணும்? கூப்பிட்டா காது கேட்காதான்னு நட்டி கேட்டேன். அதுக்கே இந்த நிலை நிக்கியா? போ, போய் சாப்பாடை போடு. குடிக்காரன்னா குடிக்காரன். இப்பதானே போய் சாப்பிட்டு கையை கழுவினிரு. மறுபடியும் சாப்பாடு போடணும் சொன்னா? சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டேனா? சாப்பாடு கேட்கல, தண்ணி இல்லையே கேட்டேன். குடிச்சிருக்கேதான் தண்ணி தான், திரும்பவும் தண்ணி. போவோம். தெரியாம தான் கேக்கேன். எப்பவும் ஏண்டி உருன்னு என்கிட்ட மட்டும் பேசியா? மருமோல்கிட்டே மோன்ட்டே பேசும்போது அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசியா? என்ன பார்த்தா என்ன ஒரு மாதிரி உருநில இருக்கியா? உமாட்டெல்லாம் பேசுறதுக்கே எனக்கு பிடிச்சல. சரியான ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா குடிச்சனும் அதை எல்லார்ட்டையும் சொல்லி நான் குடிச்சிருக்கேன்னு பீத்தணும். யார் மேல கோவத்தையும் என் மேல காட்டாத. நான் இப்ப சும்மா தான் இருக்கேன். சரி, தண்ணி எடுத்துதா? தண்ணி எல்லாம் எடுக்கலாம். உங்க தங்கச்சி போன் பண்ணாளா? போன் பண்ணி ஏதாவது சொன்னாலா என்ன? பண்ணா ஏதோ கல்யாணம் எல்லாம் ரெடியா இருக்காமா? சொன்னா தங்கச்சின்னு எல்லா நேரம் சொல்ல தெரியுது இல்லையா? அவளுக்கு வீட்டுல அந்த பிள்ளை ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களால ஏன் வர முடியல? நான் அதை இதை சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நான் என் தங்கச்சிட்ட பேசியாச்சு. குழுல ரூபா எடுத்து கேட்க, இல்லன்னா 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண கேட்க, எப்படி கொடுக்கறது? ஏதாவது பண்ணி எடுத்து கூடு. கேட்டுட்டா இல்லையா? குடுக்கலன்னா நீ ஒரு மாதிரி இருக்கும். குடு. நீ மொட்டையா சொன்னா கொடுத்துட முடியுமா? ஏன்னா நான் என்ன வச்சுக்கிட்டா இருக்கேன். இருந்துச்சுனாலே கொடுக்க முடியும். ஈஸியா சொல்றீரு, கொடுத்துரு நீ. நான் மட்டும் என்ன வச்சுக்கிட்டா இருக்கேன். அதான் உன் முகம் இருக்கான் இல்லையா? அவனுகிட்ட கேளு. 2 லட்சமோ 3 லட்சமோ வாங்கி கூடு. அவன் என்ன நோட் அடிச்சுட்டா இருக்கான். அவங்கிட்ட கேளு, நீ ஈஸியா சொல்றீரு. பையன் வெளிநாட்டுல இருந்து வேலை இல்லாம வீட்டுல கிடைக்கும், அது தெரியுமா? அவன் வேலை இல்லாம கிடைக்கானே, நான் என்ன பண்ணியது? அவனுக்கு அத்தை மோதானே, ஏதாவது ரெடி பண்ணி எடுத்து கொடுக்க சொல்லு. சும்மா என்கிட்ட அதை இதையும் சொல்லிட்டு இருக்காத. இது நல்ல கதையா இருக்கு. அவனுக்கு அத்தை மோலாம், உங்க தங்கச்சிக்கு மோவா. 2வது அவனுக்கு அத்தை மோவா. ரூபாய் ரெடி பண்ணி கொடுங்க, இல்லன்னா பார்வதியும் உங்களுக்கு இதுலயே பிரச்சனை வந்துடும், பாத்துக்கோங்க. உள்ள ஏதாவது கேளு, கேட்டு எடுத்து கூடு. தங்கச்சி அப்புறம் திரும்ப திரும்ப தருப்பா. வா கூட குளறுது, அந்த அளவு குடிச்சிட்டு நிக்காவ. சும்மா பேசாம போயிருட்டி. அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா சண்டைக்கு இழுத்துட்டு இருக்காத. இதெல்லாம் என்னைக்கு திருந்துமோ திருத்தாத சென்மங்கள். இப்ப இந்த வசந்தி நம்ம எங்க போய் லட்சுமி தேடதுக்கு? சின்ன பொண்ணுங்க வீட்லயும் சண்டையா, உமாளுக வீட்லயும் சண்டையா. இங்க இவ்வளவு காணலையே. அதுல வேற வசந்திக மாப்பிள்ள வேற கோவத்துல இருக்காரு. இவ எங்க போனானே தெரியல. சும்மா சின்ன பொண்ணு கூட உமாள கூட தான் திரிவா. இப்ப அவைய கூட இவ்வளவு காணலையே. தேவையா இந்த பிள்ளைகளுக்கு? சும்மா இருக்க முடியாம அவளுக்கு துவாப்புல போய் கைய வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையாலே ஆயிருக்கு. பாவம்க்கா, ஏதோ அவசரத்துல ஏதாவது பறைச்சிருப்பாளுவ. அதுக்காக இப்படி வீட்டை விட்டா துரத்தி விடியாது. இப்ப ஒரு வசந்தியும் வீட்டோட தான் துரத்தி விட்டுருப்பானா என்னன்னு தெரியலையே. இருக்காது லட்சுமி. ஏன்னா அவன் பொண்டாட்டிய காணலன்னு தான் தேடிட்டு இருந்தான். சரி, நம்ம எங்க போய் தேடுறது இந்த ராத்திரி? நேரு வாரா. என்ன ராணி அக்கா, லட்சுமி அக்கா இங்க நிக்கிறிய? ஏடி வாம்மா. ஏன்க்கா, என்னாச்சு? ராத்திரி நேரத்துல இதுல வந்து நிக்கிறிய? என்னக்கா? எல்லாம் எங்க நேரம். உன்னை காணலன்னு
ஏன்க்கா தியேட்டர் நேரத்துக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம் இல்லையா? சரி சரி வசந்தி, வீட்டுக்கு சீக்கிரம் போ. உன் வீட்டுக்காரரு உன்னை தேடிக்கிட்டே இருக்காரம்மா. எது தேடிட்டு இருக்காரா? வந்துட்டாராப்பா அவரு? ஐயே 3 நாள் ஆகும்னு சொன்னாரு, 2 நாளிலே வந்திருக்காரு. என்னவா இருக்கும்? ஆமா, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேளு. போ வசந்தி, எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? போ, என்னன்னு போய் கேளு. கோவத்துல வேற இருக்கியான். கோவத்துல இருக்கியாவளா? என்னவா இருக்கும்? போ போ, யோசிச்சுட்டு நிக்காத, போமா. சரிக்கா, நான் போய் பாக்கேன். பாருங்கக்கா, சீக்கிரமா ஓடி போன்னு சொல்லியும் அவ அண்ணன் நடந்துகிட்டு போயிட்டு இருக்கியா. இதெல்லாம் எப்ப எங்க வச்சு ஏற போகுது? சரி, அவ இனி வீட்டுக்கு போயிருவா. வா, நம்ம உமாலயம் சின்ன பொண்ணு எங்க இருக்கான்னு பார்த்து பாப்போமா? வாங்கக்கா, உடல் கூட பழவன பாவத்துக்கு ராத்திரி உறக்க இல்லாம நுழைச்சி ஏட வேண்டியதா இருக்கு. வாங்க வாமா, பாவம் இல்லையா? வீட்டை விட்டு வேற 2 ரேட்ல விரட்டி விட்டுட்டாவ, எங்க இருக்குதோளோ. வாங்கக்கா, பின்ன போவோம். தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாவ, எங்க ஆளை காணல. ஏங்க என்னங்க வேலை? வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்காவ இல்லையா? புதுசா ட்ரெஸ்ஸோ நகையோ எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பாவளா இருக்குமோ? இருக்கும். ஏங்க எங்க இருக்கிறீங்க? சரி, எப்படின்னு நம்மள ஒரு நாளும் தேடத்த மனுஷன் இன்னைக்கு தேடிட்டு வேற இருந்திருக்காவ. சரி, போய் நம்மளும் வெளியே ஏதாவது கூட்டிட்டு போவேன். நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வருவோம். நைட் டிராவல் போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. சரி, வரட்டு. நாம போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துரும். எங்க போனா? இவ்வளவு நேரத்துல தான் கடந்து எங்கன்னு கத்திட்டு கிடந்தோம். ஏ வசந்தி, வாரேங்க, தேடாதீங்க. சர்ப்ரைஸ். வா, இருக்கு உனக்கு. வா. வாவ், சர்ப்ரைஸ். எங்க இந்த காஸ்டியூம்ல நான் எப்படி இருக்கேன் பாருங்க. இந்த காஸ்டியூம்ல நீங்களும் நானும் ரீல்ஸ் பண்ணி போட்டோம்னு நினைச்சுக்கோங்க, வியூஸ் பிச்சுக்கிட்டு தான் போவோம். அம்மா போலே உன்னை தூக்கின ஜாவ போலே, செல்லக்குட்டி ஓடி வாடி ஓட்டாமலே, ககவாலே கிதர்வாலே தாகம் எடுத்த பானி பலே, சந்தோஷமா படுத்துக்கு மைமா மேலே. ஐயோ, ஏங்க இந்த பாட்டு பிடிச்சலன்னா சொல்ல வேண்டியதானே? வேற பாட்டு பாடிருப்பீங்க, அதுக்கு போய் இப்படி சவுடி தள்ளுறிய? வாய மூடிட்டி. இது என்னடி தூணி இப்படி வந்து நிக்கியா? அறிவுக்கு இல்லாதவளே, கொஞ்சம் கூட அறிவுங்கிறது உனக்கு கிடையவே செய்யாதா? ஏன் இப்ப என்ன தாய் போச்சு? எதுக்கு வந்து வருத்தமா திட்டிட்டு இருக்கிறிய? நானும் எங்க வெளியே நைட் ரைடு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அழகான காஸ்டியூம் போட்டு கிளம்பி நின்னா இப்படி நிக்கிறிய? ஆமா, உன்னை வெளியே கூட்டிட்டு போற. வெளியே எடி தங்கச்சி எங்கடி? தங்கச்சி, பெரிய தங்கச்சி, அவ வீட்டுக்கு போயிட்டா. அவளுக்கு நான் சமைக்கிறது எதுவும் பிடிச்சலையா, வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டால விரட்டி விட்டுட்டியா? நான் உன்னை எவளையும் விரட்டி விடல. வீட்டுல சமைச்சு வச்சு எடுத்து தின்னு சொன்னேன், அது கூட எடுத்து தின்ன முடியலனா அவளுக்கு என்ன? அவ போறானா போட்டு, அதனால நான் ஒண்ணும் சொல்லல. என் தங்கச்சி போன் பண்ணி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா. நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி ரொம்ப நடிச்சாத. சொல்லிட்டா இல்லையா? நிம்மதியா இருங்க, சும்மா இருந்துகிட்டு. தங்கச்சி வீட்டுல இருந்து விரட்டி விட்ட உனக்கு இந்த வீட்டுல நீ இடம் கிடையாது. வெளியே பாட்டி. எது வெளியே போணுமா? நான் ஏன் போனும்? கம்பு எங்க போச்சு? நான் ஏன் போன? நீ என்கிட்டயே கொஸ்டின் கேக்கியா? அடித்தடி பிரச்சனை ஆவே முன்னாடி ஒழுங்கா ஓடிரு, இல்ல நான் இப்ப வாரேன். விட்டு அடிச்சிருவோம் போல இருக்கே. இந்த இடத்துல இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து தான், ஓடிடுவோம். வீட்டை விட்டா விரட்டுறிய, வீட்டை விட்டு. இனி இந்த வீட்டுக்கு வந்தாதானே பாத்துக்கலாம். காலையில சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு பாப்போம். ஆமா, சாப்பாடு. மனுஷன சாப்பாடு முக்கியம், நிம்மதிதான் முக்கியம். பேரு சொல்லுவிய நீங்களா தேடி வராம இந்த வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன். என்ன, இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். வா, அந்த ஆக்குல பேரு. புத்தி இல்லாதவா, கொஞ்சம் கூட புத்திங்கிறது கிடையவே செய்யாது. என்னத்த எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. வா, அப்படியே வெளியே போயிரு. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாதான் சாப்பாட்டுக்கு அருமை என்னன்னு உனக்கு தெரியும். எல்லா பிரச்சனையும் வீட்டுக்குள்ள இழுத்து கொண்டு போட்டுருவா. இதுல வேற பாட்டு, பெரிய பாட்டு பாடிட்டு தெரியா, ஏதோ சினிமா நடிகை மாதிரி மனசுக்குள்ள நினைப்பு. வா. என்ன சின்ன பொண்ணு, விட்டு தள்ளு. ஏன் வந்த நேரத்துல இருந்தே அழுதுகிட்டு இருக்கியா? விடு. என்னவுமா, நம்ம அப்படி என்ன பெரிய தப்பா பண்ணிட்டோம்? மாங்காய் பறிச்சது ஒரு குத்தமா? அதுக்கு நம்மள வீட்டை விட்டு இப்படி விரட்டி விட்டுட்டானோ பாரு. இவனும் எல்லாம் ஐயே சின்ன பொண்ணு, நீ ஏன் வருத்தப்படியா? எப்பவுமே நாங்க வருத்தப்பட்டாலே ஆறுதல் சொல்லி ஒரே ஆளு நீதான். இப்ப நீயே அழலாமா சொல்லு? கஷ்டமா இருக்குமா இப்படி விரட்டி விட்டுட்டாவளே. ஏன் சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்கியா? விடு. நான் விரட்டி விட்டதுக்கெல்லாம் அழல. இன்னைக்கு வேற ராத்திரி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாவ, அதுல ஒரு வாய் கை வச்சதுதான் உண்டு, பிரச்சனை வந்துட்டு. தின்ன கூட இல்ல, விரட்டி விட்டுட்டான்.
நீ அப்ப விரட்டி விட்டதுக்கு அழலையா? ஃப்ரைட் ரைஸ் தின்ன முடியலன்னு தான் அழறியா? ஆமா உமா. வீட்டு வாங்கி தின்னுலாம் சின்ன பொண்ணு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாரு, 4 முடியும் நம்ம கூட உண்டு, அவ பிரச்சனையில மாட்டாம இருக்காளே. அட ஆமா ஆமா, 4 முடியா மாட்டாம இருக்கு. விடு விடு, அவளுக்கு வீட்டுக்காரன் வீட்டுல இல்ல இல்லையா, அதனாலதான் அவ மாட்டல. அத்தான் வந்தாச்சா? நான் இதைய விட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தேன். அத்தான் வந்தாச்சு. இந்நேரத்துக்கு வீட்டை விட்டு விரட்டி இருக்கணுமே, ஆளை காணல பாரு. எப்படியும் விரட்டி விடுவாவ. நம்மள தேடி தெரு தெருவா அலைஞ்சி கண்டிப்பா இங்க வந்து சேருவா. பாரு சின்ன பொண்ணு, கடைசியில நம்ம நிலைமை ரோடோர வர மாதிரி ஆயி போச்சு பாரு. எனக்கு விரட்டி விட்டா வேற வீடு இல்ல நினைச்சாலோ, எங்கேயாவது போய் தூங்கிப்பேன். போங்க. ஒன்னும் இல்லையா வருவானி, வந்துட்டா பாரு. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இங்கதான் இருக்கீங்களா? கொஞ்சம் கூட வருத்தங்கிறதே இல்லாம வந்திருக்கிறிய. நான் ஏன் வருத்தப்படணும்? விடு 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 விட்டு தள்ளு. என்னடா வந்த நேரத்துல அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறிய? ஏன் உட்காராம ஓடிக்கிட்டே தெரியறிய? பாரு பாரு பாரு, என் கோஸ்டியூம் எப்படி இருக்கு? ஏக்கா என்னாச்சு உங்க வீட்டுல? அவனை போ சொல்லு. வந்ததை வராததுமா தங்கச்சி யார என் வீட்டுல இருந்து விரட்டினான்னு கேட்டே திட்டினான். நீங்க என்ன விஷயமா வெளியே வந்திருக்கீங்க? எல்லாம் மாங்காய் பறிச்சதுக்கு தான் அக்கா. உங்க வீட்டுல இப்ப மாங்காய் பறிச்சது தெரியாதா? அது தெரியாது பாத்துக்க. இதுக்குதான் அவ ரேவதிய வீட்டோட்டு விரட்டினு சொல்லிட்டு இவன் என்ன வீட்டோட்டு விரட்டிட்டான். ஏதோ தனியா வரும்போது நினைச்சேன் உங்க 2 பேரும் வேற இருந்தீங்களா நல்லா இருக்கணி. உங்களையும் விரட்டிட்டாவில்லையா? சரி நைட்டு நமக்கு இதுலயே தூங்கிடலாம். வருத்தமே இல்லையாக்கா உங்களுக்கு? நம்மள வீட்டோட்டு விரட்டினதுக்கு அவியதான் வருத்தப்படணும், நம்ம ஏன் வருத்தப்படணும்? சரி கொஞ்சம் கொசு தான் கடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடும். காலையில எழுப்பி விட்டுருங்கண்ணா, நடு ரோடு வேற, ஏதோ பந்து தான் கிடக்குன்னு சொல்லிட்டு தலையோடு ஏத்திட்டு போயிருவான். கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி சொல்றீங்களே, நம்ம எதுக்கு பயப்படணும்? படுங்க, மணி வேற 11 ஆகுது, படுத்து தூங்குங்க. பாரு, வீட்டுள்ள ஃபேனை போட்டுட்டு கிடந்தா கூட நிம்மதியா உறக்க வராது, இங்க அழகா உறக்க வருது. உங்களா நம்பிதாக்கா படுத்துறீங்க, பயமே இல்லாம இருக்கிறீ பாருங்க. சிச்சுவேஷன் சாங் வேற. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, சொந்த பேர் என்ன, சொந்த ஊர் என்ன, ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தயவு செய்து தப்பு தப்பா பாடாதுங்க, இல்லனா அமைதியாவது படுங்க. இது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி தான் இருக்கு சின்ன பொண்ணு. தூங்கும் தூங்கும். எப்படியும் தேடி வராமலா இருப்பாவ, பாப்போம். தூங்குங்க தூங்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.